நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழாதடி, அழாத. இப்ப என்ன ஆயி போச்சுன்னு இப்படி அழற? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கோபத்துல சொல்றதுக்கெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாமா? சரவண மீனாட்சி கல்யாணம் நடக்காதுன்னு நான் ஒரு 10,000 தடவை சொல்லியிருப்பேன். மீனாட்சி ஒரு 2,000 தடவை சொல்லியிருப்பா. சரவண ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பான். நடக்காமல இருந்துச்சு. ஜாம் ஜாம்னு அடியும் உதையுமா பிரமாதமா நடந்துச்சுல. உன் கல்யாணமா அப்படி நடக்கும்டி. அழாத. சாரதா, சாப்பாடு ரெடியா? சாப்பாடு போடு. நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்குதுல்ல? ஏங்க உங்க பொண்ணு தரையில மீனா துடிச்சிட்டு இருக்கா, நீங்க என்னமோ நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்கான்னு கேக்குறீங்க? இது எதிர்பார்த்தது தானே? என்ன எதிர்பார்த்தீங்க? நீ கதறி கதறி அழுவன்னு எதிர்பார்த்தேன். என்ன கதறல இருந்தாலும் அழுவுற. எதிர்பார்த்ததுக்கு 1 இன்ச்சு கம்மி தான். பாத்தியாமா அப்பா எப்படி பேசுறாருன்னு? இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற? படிச்சு படிச்சு சொன்ன இவ பின்னால போவாதன்னு. அவ சொன்னதெல்லாம் கேட்டு ஆடின. இப்போ அழ வேண்டியதுதான். ஏங்க மாப்பிள்ள கல்யாணமே வேணாங்கிறாருங்க. அதுக்கு என்னென்னமா பண்ண சொல்றீங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? ஏதாவது பண்ணுங்க. இதுல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? மொத்தத்தையே நீங்க பண்ணுவீங்க. கடைசியில என்கிட்ட வந்து ஏதாவது பண்ணுங்கன்னு வேண்டியது. ஏங்க பெத்த அப்பா மாதிரியா பேசுறீங்க? என்னமோ வேடிக்கை பாக்குற மாதிரி பேசுறீங்க. ஏண்டி தமிழ் என்ன நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளையா? அழுது அடம் பிடிச்சு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சது யாரு? அவதானே. அப்ப அவதான் பேசணும். நான் முறைக்கிற மருமகனேன்னு கொஞ்சினியே. நீ போன் பண்ணி ஏன் பேசல? இல்ல மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் என் மேல மரியாதை இருக்கு, அத கெடுத்துக்க கூடாதுன்னு தான். இந்த அறிவு இப்ப இருக்க கூடாது. மீனாட்சி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஒரு விஷயத்தை நீ அடிக்கடி மறந்துடுற. மருமகளுடைய குடும்பமோ ஒண்ணுதான். மீனாட்சியுடைய அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்துற ஜோர்ல அதுதான் தமிழுடைய அப்பா அம்மான்றத நீ மறந்துடுற. சௌந்தர்யா, இப்போ சொல்றேன், உன் அம்மா பேச்ச கேட்காத. அம்மா மேல பாசமாரு வானான்னு சொல்லல, ஆனா அவ சொல்ற பேச்ச கேட்காத. இந்த பிரச்சனையே ஒரு 2-3 நாள் ஆற விடு. அவன் கோபம் தணிஞ்சதும் நான் அவன்கிட்ட பேசுறேன். ஒரு குடும்பத்தோட பண கஷ்டன்றது மான பிரச்சனைமா. அத மாப்பிள்ள உன்னை நம்பி சொல்றப்ப நீ யாருக்கிட்டயும் சொல்லிருக்க கூடாது. விடு, நான் பேசுறேன். அது வரைக்கும் காதை பொத்திக்கிட்டு உங்க அம்மா மடியில படுத்துட்டு இரு. வந்து சாப்பாட வை. சந்தோஷத்தை கெடுக்கிறதே வேலையா வச்சிருக்கா அந்த மீனாட்சி. அத்தை, மத்தியானத்துக்கு என்ன பண்ணட்டும்? அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீ பண்ண தப்புக்கு அவளை எதுக்கு சாடுற? என்ன பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. மனசுல பட்டதை யதார்த்தமா சொல்லுவேன். ஒரு வார்த்தை விடாம எல்லாத்தையும் ஒப்பிக்கணும் இருக்கா? வேணும்னு சொல்லல அத்தை. சொன்னியா இல்லையா? அப்புறம் என்ன வேணும்னு சொன்ன வேணான்னு சொன்னேன்னு? ஏண்டி நீ மாறவே மாட்ட, அப்படியே இருப்ப. கூட இருக்கவங்க எல்லாம் உன்னை சகிச்சுக்கிட்டு புத்தரா காந்தியா வாழ்னால முறைச்சுன்னா மூஞ்சில போடும். இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. உன் பொண்ணு சந்தோஷத்துக்கு நீ தான் யமன். அவ நல்லா வாழ்ந்தாலும் நல்லா வாழனாலும் அதுக்கு முழு காரணம் நீ தான். என் புள்ள வரான், உடனே மூஞ்ச உம்முடி தூக்கி வச்சுக்கிட்டு பிரச்சனை நடந்த மாதிரி ஃபீல குடுக்காத. உட்காரு. வா, இந்தா. என்னது இது? ஆபீஸ்க்கு எதிர்க்க புதுசா ஒரு பாய் சில்லி சிக்கன் போடுறாரு. செம்ம காரம். உனக்கு காம்பினேஷனுக்கு எங்க 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 ஏண்டா இங்க ஒருத்தி கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்ந்துட்டு இருக்க. நீ என்னடானா உங்க அப்பா திங்கத்துக்கு சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா? அப்பா, அதுல ஒரு லெக் பீஸ் இருக்கான், அம்மா கிட்ட கொடுத்துரு. மீனாட்சி, மாமாக்கு ஏன் மாமா வாங்கிட்டு வந்தா அந்த ஓலை பக்கடாவும் காஃபியும் கொண்டு வா. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாதா? என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? டேய், உங்க அக்கா கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு இருக்குடா. மீனாட்சி, பக்கோடா கேட்டா இங்கே உட்காந்துருக்குற. டேய்,
உங்க அக்கா கல்யாணம் நிக்கோங்கிற பொக்கடா எங்கங்கிற? அதெல்லாம் நிக்காதுமா. எப்படிப்பா சொல்ற? சும்மா கதையில ஒரு பரபரப்பு ஏற்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாங்கம்மா. கல்யாணம்லாம் நடந்துரும். மசன், இந்த ஒரு விஷயத்துல நீ அப்பா மாதிரியே இருக்கடா. உங்க அக்கா கல்யாணம் யாரால நிக்கிற நிலைமையில இருக்கு தெரியுமா? யாரு? மீனாட்சினாலயா? என்னடா சாதாரணமா கேக்குற? பேசிக் லாஜிக் தானம்மா. அவ கல்யாணத்துல நீ ஏகப்பட்ட பிரச்சனை பண்ண. இப்ப இந்த கல்யாணத்துல யார் பண்ணுவா? அவ தான் பண்ண முடியும். மீனாட்சி பக்கடாமா. டேய், உன் பொண்டாட்டி உங்க அக்கா கல்யாணத்தை நிறுத்த பாக்குறா. அவளை என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன போதுமா? சரதா, சரவண ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறான். நம்மோட வாரிசு இல்லையா? மகனே எனக்கு நீதியே கிடைக்காதா? அவன் சாப்பிடுற பொகடால மீதி வேணா கிடைக்கும், நீதி எல்லாம் கிடைக்காது. ஓ, சும்மா ஏதடா கிடைக்கும், எதடா வச்சு பிரச்சனை பண்ணலான்னு அலையிருது. பாப்பா என்னங்க, இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. போப்பா போ, அடுத்த வீட பாரு. ஐயோ செம்ம காமெடி. சரவணா, என்னதான் நான் அப்பப்போ ஆப்பு அடிச்சாலும் நீ நல்லதா 4 வார்த்தை சொன்னாதான் உன் அம்மாக்கு உரைக்குது. நான் என் வேலையை பாக்குற மகனே. ஏய், மனுஷன் ஓலை பக்கடா கேக்குறான், கொஞ்சம் கூட மதிக்க மாட்ற. உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுதா உனக்கு? என்ன சொன்னாங்க? உங்க அக்கா கல்யாணத்தை நான் தான் நிறுத்த பாக்குறேன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்க மாட்டியா? இல்ல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்படியானாச்சும் ஒரு வார்த்தை கேளுடா. அப்படி இல்லன்னு தான் எனக்கு தெரியுமே. ஆமாண்டி, சில விஷயங்களை நீ பண்ணவே மாட்ட, உன்னால பண்ணவும் முடியாது, அப்படி உனக்கு பண்ணவும் வராது. அதுக்கெல்லாம் அனாவசியமா டவுட் பட்டு எதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும்? இல்ல, நானே இத சொல்லக்கூடாதுதான். விட்ரி, எங்க அம்மா உன்னை எவ்வளோ கேவலமா பேசுச்சேன்னு எனக்கு தெரியும். அப்பயே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். திரும்பவும் அவங்க பேசின விஷயத்தெல்லாம் கிளறின மாதிரி ஆயிடும் தான் அமைதியா இருந்துட்டேன். நானாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். எப்பேற்பட்ட பொறுமைசாலியா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு மருமகளா 4 நாள் கூட வாழ்ந்திருக்க முடியாது. இத்தனை நாள் எந்த பிரச்சனை இல்லாம போகுதுன்னா உன்னுடைய பொறுமையும் நீ விட்டு கொடுக்கறது தான் காரணம். எனக்கு தெரியும்டி நீ யாருன்னு. போய் வேலையை பாரு. மீனாட்சி, என்னடா அது 2 கோழிக்கால் கொண்டு வந்தேன்னு சொன்னனே. என்னடி அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்க வேண்டான்னு புதுசா ட்ரை பண்றேன். உன் கையில ஒண்ணு, என் கையில ஒண்ணு. நீ இந்த கால கடிப்பியா, நான் இந்த கால கடிப்பனா? என்ன அசத்துற ஹீரோ நீதான், அழ வைக்கிற வில்லனும் நீதான், என்ன சிரிக்க வைக்கிற காமெடியும் நீதான். யா, தசாவதாரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ், என்னப்பா சொல்றாங்க? மெட்ராஸில் போய் வைக்கல பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்ப்பா. யார் போறாங்க? மெயின் ரோட்டில் முக்கியமாக அடி வாங்குறது நம்ம நிலம், அப்புறம் சந்திர அண்ணாச்சியோடது, அப்புறம் தங்கப்பாண்டி அண்ணாச்சியோடது. அடுத்து இந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட சின்னதாக கொஞ்சம் அடி வாங்குது. அதனால் முக்கியமாக நாளைக்கு நாங்கள் 3 பேரும் போய் பார்த்துட்டு, அப்புறம் சந்திர அண்ணாச்சி தெரிஞ்ச அமைச்சர் ஒருத்தர் இருக்காருப்பா, அவரையும் பார்த்து பிரச்சனை சொல்லிட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரிப்பா, எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கு ராத்திரி வண்டிக்கு போகிறோம்ப்பா. சரி. தமிழ், என்னங்கப்பா? இல்லை, மீனாட்சிக்கு கொஞ்சம் சாமான்லாம் இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு வர முடியுமா? என்ன விளாட்றீங்களா? அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே நைஸாக என்னை கோர்த்து விடலான்னு பார்க்குறீங்களா? இல்ல தமிழ், அதுக்காக எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் முடிவு பண்ண முடியாது இல்ல. இம்மா, நீங்கள் அழுதுங்க, அப்பா பற்றி தப்பாக பேசினாங்கிட்டு தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, புரியுதா? இப்போ என்னமோ நீங்களே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பேசினா என்னம்மா அர்த்தம்? அப்படி இல்லப்பா, நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு யோசிக்கல. கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்பட்டு தான் ஆகணும். சும்மா இருந்தா சொங்கி பையன் நினைச்சு போடுவாங்க. நீ பேசாம நான் பாத்துக்கிறேன். சும்மா ஏதாவது பேசிட்டு
இதுக்கு தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணுங்கிறது. குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சா ஒரு குடும்பமும் ஒண்ணா இருக்க முடியாது. இல்லங்க, உண்மை தெரியணும்னு தான் சொன்னேன். உண்மை தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா? சம்பந்தியம்மா ஒரு ஆளா? பொதுவா மனுஷனுக்கு கோவம் வந்தா என்ன பேசணும்னு தெரியாது. சம்பந்தியம்மாவுக்கு எப்பவுமே தெரியாது. அவ்வளவுதான் அந்த அம்மா நினைச்சிட்டு போயிட்டே இருப்பியா? அதை விட்டுட்டு சரி விடு. நடந்ததை பேசி என்ன பண்றது? அடுத்து என்ன பண்ணலான்னு பாப்போம். ஏங்க, சௌந்தர்யா பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு விழறானே, எப்படிங்க சரியா போகுது? எல்லாம் சரியாகும். உன் மகளும் மாப்பிளையும் போடாத சண்டையா? இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இல்லையா? அப்படிதான் இதுவும். என்னன்னே தெரியல, நம்ம 2 குடும்பத்துக்கு நடுவுல ஒத்து வராமையே போயிட்டு இருக்கு. குடும்பம் என்ன குடும்பம்? மனுஷங்க மனசு வச்சா எல்லாமே நல்லா நடக்கும். அப்பா, ஆ? மீனாட்சிக்கு ஏதோ கொடுக்குறோம்னு சொன்னீங்களே, எடுத்துட்டு போறியாப்பா? கொடுத்துறேன். சரிப்பா. ஆனா நான் நேரில் போக மாட்டேன், பொருள் போய் சேர்ந்துடும். போதுல? என்ன தமிழ் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? நான் போறதுக்குள்ள கொடுங்க. நான் போறேனோ இல்லையோ, பார்சல் மீனாட்சிட்டு போய் சேர்ந்துடும். சீக்கிரம் கொடுங்க. என்னங்க, இவன் சொல்றத பார்த்தா அங்க போற மாதிரி தெரியலையே. எனக்கு அதான் தோணுது. என்னங்க பண்ணலாம்? சம்மந்திக்கு ஒரு போனை போடுவோம். ஹலோ சம்மந்தி, வணக்கம். நான் வைத்தியநாதன் பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. அதான் உங்க பேரு போன்ல வைன்னு வருத. சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம்? சம்மந்தி, சௌந்தர்யா எப்படி இருக்கா? ஊடல்ல இருக்கிற பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கிறா. என்ன சம்மந்தி? தமிழுக்கும் அவளுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்குதுல்ல, அதான் சோக பாடல்களை கேட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஃபீலிங்கா இருக்கிறா. ஐயோ, நீங்க எதுக்கு ஐயோன்றீங்க? தப்பு பண்றவங்க வாங்கி கட்டிக்க வேண்டியது தானே. சௌந்தர்யா என்ன தப்பு பண்ணா? தமிழ் சீக்கிரட்னு சொன்ன விஷயத்த அவ அம்மா கிட்ட சொல்லலாமா? அப்படி பார்த்தா மீனாட்சி இதை அவ அம்மாட்ட சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா யாரும் அவளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா இது அப்படி இல்ல. தமிழ் பர்டிகுலரா உங்க அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ சொன்னது தப்பு தானே. சம்மந்தி, பழைய கதை பேச வேண்டாம். அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளா சொன்னோம் அவங்க 2 பேரையும் காதலிக்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. தட் மேன் தட் பிரச்சனை அவங்களே டீல் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படிலாம் விட்டுற முடியாது சம்மந்தி. உடனுக்கு உடனே பிரச்சனையை தீர்த்துக்கணும். ஆற போட்டா பெருசாயிடும். சரி, என்ன பண்ணணும் சொல்லுங்கோ. சம்மந்தி, தமிழ் நாளைக்கு மெட்ராஸுக்கு வரான். சூப்பரு. ஆனா நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன் நடமுடிக்கிறான். நியாயம் தானே. அது இல்ல சம்மந்தி, நீங்க தப்பா நினைக்காம தமிழ போய் பாத்தீங்கன்னா அவன் எங்க தங்கி இருக்காங்கிற விவரத்தை கேட்டு சொல்றேன். ஒரு தடவை நேர்ல பாத்துட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அவ்வளவுதானே மேட்ரு. விடுங்கோ, நான் பாத்துக்கிறேன். சம்மந்தி, தப்பா எதுவும் எடுத்துக்கலையே? சம்மந்தி, என் மாப்பிளையே நான் போய் பார்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜாலியா இருங்கோ. அப்படி இல்ல சம்மந்தி. விடுங்க, இந்த மேட்டரை நான் பாத்துக்கிறேன். நல்லது சம்மந்தி. என்ன சொல்றாரு? அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாதுடி. இனிமே இதை பத்தி நாம யோசிக்க வேண்டாம். அவர் பார்த்துக்குவார். விடு. அதெல்லாம் முடியாது. ஏண்டி, வாயை திறந்து என்ன பிரச்சனைன்னு பேச விடுடி. அதுக்கு முன்னாலே முடியாதுன்ற. முடியாதுன்னு சொல்ற மாதிரி தானே ஏதாவது ஒண்ணு பேச வருவீங்க. உருப்பட்டுச்சு. உங்ககிட்ட போய் சமாதானத்தை பத்தி பேச வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன உங்களுக்கு? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை முடியாதுன்னு சொல்லணும், அதானே? சரி சொல்லுங்க, கேட்டுட்டு முடியாதுன்னு சொல்றேன். அதுக்கு எதுக்கு நான் விஷயத்த சொல்லணும்? முடியாதுன்னு வச்சுக்கிறேன். சரி சரி, என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை ஏதோ கேஸ் விஷயமா நாளைக்கு ஹைகோர்ட்டுக்கு வராராம். சரி, அவரை போய் பார்த்து சமாதானம் பண்ணுவோம். முடியாது. இந்த முடியாததான் நீ முதல்லயே சொன்னிய. ஆமா. ஏண்டி, உன் ஆசை மருமகனாச்சே, முடியாதுன்ற? பாருங்க, கெஞ்சி கூத்தாடி எல்லாம் ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வச்சா அவங்களுக்கு ரொம்ப தொக்கா போகும். அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நாம தொங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது.
என்ன ஒர்க் அவுட் ஆகுது? ஒன்னும் இல்லப்பா, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தெரியும், சௌந்தர்யா தமிழ் பிரச்சனை தானே? ஆமாப்பா, மாப்பிள்ள நாளைக்கு வராரு, அவரை நேர்ல பார்த்து சமாதானம் பேசலான்ற உன் அம்மா மாட்டான்னு அடம் பிடிக்கிறா. நீ என்ன சொல்ற? இல்ல, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சௌந்தர்யா முடிவு பண்ண வேண்டியது, அவங்க அம்மா முடிவு பண்ண வேண்டியது. இதுல அப்பா முடிவு பண்றதுக்கு எதுவுமே இல்லையாப்பா? அவ அம்மா பொண்ணு தானே, அம்மா சொல்றதுதான் கேப்பா. மீனாட்சி, மீனு குட்டி, மீனு. ஏங்க, உங்க புள்ள மாதிரி ஒரு விவஸ்தை கெட்டவன நான் பார்த்ததே இல்லைங்க. ஏண்டி? பின்ன என்னங்க, அக்கா கண்ணீரும் கம்பலையுமா இருக்கா, இவனுக்கு காதல் பீச் அடிக்குது. மீனுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனுமா? என்ன? என் தங்க பாப்பா, அத்தாம் பேக கொஞ்சம் வாங்கி வெடி ராசாத்தி. சரவண சட்டில் கிரவுண்ட்ல சடுகுடு ஆடுறானே, எதுக்காக இருக்கும்? மீனுமா, முது கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அத்தா ஷூவை கொஞ்சம் கைட்டி விடுமா? ஏய், இப்ப எதுக்கு ஓவரா கொஞ்சற? சொன்னதை செய்ய. கடுப்பாவறாங்க. ஏங்க, என்னங்க சத்தம் அது? தெரியலமா, பலிகிலி கத்திருக்குமோ? பல்லி சத்தம் மாதிரி எல்லாம் இல்ல, பன்னி சத்தம் மாதிரி தானே இருக்கு. ஆட்டுக்குடி, ஷூவை கொஞ்சம் கைட்டி குடி ராசாத்தி. ஆ, மீமா, என்னங்க இது மீனுமா? மீனு கூட பெருசா இருக்குன்னு பாதியில வெட்டியிருக்கிறான் உன் புள்ள. என்ன? அத்தானு கொஞ்சம் ப்ரூவும் கொஞ்சம் லவ்வும் போட்டு ஒரு காஃபி கலெக்ட் வா. அந்த கப்ல. ஏங்க, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடினானா, அந்த மாதிரி இருக்கு உங்க பையன் பண்ற வேலை. அவ்வளவு சீக்கிரமா? ஐய, என்ன இதுல இனிப்பே இல்ல? சக்கரை போட்டேனே. கரெக்டா இருக்கே. குடு பார்க்கலாம். இப்ப கரெக்டா இருக்கு. உன் இதழ் பட்டதால் இனிக்கிறதோ இந்த காபி? டேய், வாய் மூடுறா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு என் உயிர் இன்னும் போகாம இருக்க. அப்பா, அம்மா என்னப்பா பேசுது? இது வேற மாட்டேப்பா. யூ கண்டினியூ. मीनाक्षी, 2 मुழம் மல்லிகா और 1 ½ கிலோ அல்வா பேக் மே ஹை. நீ எடுத்து வை, நாம சினிமா போயிட்டு வந்து சாப்பிடலாம். சினிமாவுக்கா? ஆமாமா, துப்பாக்கி படம் ஏற்கனவே பார்த்தாச்சே. அது எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தோம்ல. இப்போ நாங்க 2 பேரு தனியா போய் பார்க்க போறோம். ரொமான்டிக்கா. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல, இவ போல இங்க இன்னொருத்தி போறக்கவில்லை. யாஹூ யாஹூ பண்ணி பார்த்தேன் இவள போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவே இல்லை. ஏண்டா, உங்க அக்கா வாழ வேண்டிய வயசுல இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா? பாருமா, அவன் சுட்ட வடை அவனுக்கு புரியலையே. நாங்களும் தான் சண்டை போடுறோம், அதுக்கப்புறம் டக்குன்னு சேர்ந்துக்கிறோம்ல. எப்படி விட்டு கொடுக்குறோம், சேர்ந்து வாழறோம், சந்தோஷமா இருக்கிறோம். மீனாட்சி சண்டை போட்டாள்னா அவங்க அப்பா அம்மா வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும், பொம்பளைத்தான் கொஞ்சம் பொறுமையா போகணும் அப்படி இப்படின்னு நல்ல புத்தி சொல்றாங்க. நீ என்ன பண்ற? ஜிங்கி ஜிங்கின்னு குதிக்கிற. அவங்க கொஞ்சம் சண்டை போட்டா இதுதான் சான்ஸ்னு டபுளா சண்டை போடுற. அதுக்கப்புறம் எப்படி அவ புருஷனோட சந்தோஷமா இருப்பா? நான் என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறாமப்படாத. முடிஞ்ச சௌந்தர்யாக்கு சொல்லி கொடு, என்ன பார்த்து கத்துக்க சொல்லு. உன்னை பார்த்து என்னடா கத்துக்க வேண்டி இருக்கு? போட. ஓகே. பண்ணி ஏங்க, மாப்பிள்ளை எப்போ வருவாருன்னு சொன்னீங்க? அவன் எப்போ வந்தா என்னம்மா?
அவங்கிட்ட போய் தேவையில்லாம எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? என் மரும புள்ள இல்லங்க, என் மறு புள்ள. அப்படி போடே. அவரு கையில கால்ல விழுந்தாவது இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன். என்னமா சொல்ற? வெட்டி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. சாரதா, நீ எங்கேயோ போயிட்ட. எனக்கு தானே அந்த டிராமா. கொஞ்சம் இதெல்லாம் டிராமா இல்ல, உண்மைதான்.